அறம் சார்ந்த வாழ்க்கை அல்லது அறம் சார்ந்த கல்வி இல்லாததுனால தான் இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் மூல காரணம். முதல்ல நம்ம அதில் புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான காரணம் நான் இல்லை, ஏதோ வெளியில் இருக்குது. அது ஜாதகமாக இருக்கலாம், விதியாக இருக்கலாம், அல்லது வேற யாராவது பொறாமைப்பட்டதுனால, அல்லது செய்வினை செய்ததுனால, என்னுடைய கர்ம வினை, அல்லது இறைவன் என்னை தண்டிச்சிட்டார், இப்படின்னு பல காரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே ஒழிய காரணம் அல்லது மூல காரணம், மூல வித்து என்கிட்ட இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நான் ஒரு உதாரணம் சொல்ல பாருங்களேன். ரோட்டில் ஒரு முள் கிடக்குதுன்னா நீங்கள் போய் அதில் குத்திப்பீங்க. நீங்களாம் நடந்து போய் பார்க்காம முள்ளை குத்திப்பீங்க. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லுவீங்க. நான் போனேன், காலை வச்சு முள்ளை குத்திக்கிட்டேன்னு சொல்ல மாட்டீங்க. இது புரியுதுங்களா? இந்த உதாரணம் இதே தான் வாழ்க்கை முழுவதாக நாம் பயன்படுத்துவோம். எல்லா விஷயத்துக்கும் பிரச்சனைக்கான காரணம் என்னன்னா என்கிட்ட இல்லை, அது வெளியில் இருக்கு. அப்போ இந்த காணொலியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, பிரச்சனைக்கான மூலம் என்கிட்ட இருக்கு, இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்கிட்ட இருக்கு, அதை நானே சரி செய்துக்குவேன், நானே அதை சரி செஞ்சுக்குவேன், செஞ்சுக்கக்கூடிய ஆற்றல் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா சொல்றதுக்காக தான் இந்த காணொலி. அப்போ ஒரு தெய்வீக நற்குணங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு பண்பை உங்ககிட்ட வச்சுக்கிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தூக்கி வெளியில எரிஞ்சிட்டு ஒரு அற்புதமான தெய்வீக வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்றதுதான் இந்த காணொலியோட நோக்கம்.